மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே, அத்தியாயம் 22. அன்று மும்பை நகரமே பரபரப்பை தத்தெடுத்து கொண்டிருந்தது. எங்கும் காவலர்களின் தலைகளே காணப்பட்டன. மும்பையின் முக்கியமான 2-3 இடங்களில் தீவிரவாதிகள் குண்டு வைத்திருப்பதாக தகவல்கள் வர எல்லா இடங்களும் அவசர அவசரமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருந்தன. தரை வான் மார்க்கமாக வருபவர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டனர். வான் மார்க்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். சத்தியமூர்த்தியும் மனோன்மணியும் சேரனோடு மும்பை வந்து இறங்கிவிட்டனர். ஆனால் சோதனை கட்டங்கள் இன்னும் முடியாமல் விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மருமகளும் மனைவியும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், உதவிக்கு செல்ல வேண்டும், பேரன் தனியாக இருக்கிறான் என்ற சத்தியமூர்த்தியின் வார்த்தைகள் எல்லாம் அங்கே யார் காதிலும் விழவே இல்லை. விடுங்க அண்ணா, நம்மளை எப்படி விடுவாங்க? நாம் திரும்ப திரும்ப கேட்க போய் அது ஏதாச்சும் பிரச்சனையாகிட போகுது. அவங்க செக்கிங் முடிச்சே நம்மளை அனுப்பட்டும். அன்னிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிடுங்க, மனோன்மணி சத்தியமூர்த்தியிடம் கூறினார். சரிம்மா. குமரனோட ஃப்ரெண்ட் அப்பா நம்பர் தெரியுமில்ல? தெரியுமா. அவங்களுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு முடிஞ்சா நைட் இல்லைனா காலையில் வந்து அவனை கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிடுங்க. முடிஞ்சா அவன் கூட 2 வார்த்தை பேசுங்க. அப்போதான் அவனும் பயப்படாமல் இருப்பான். சரிம்மா என்று விட்டு மனோன்மணி கூறியதை செய்தார் சத்தியமூர்த்தி. விஷயம் அறிந்த கோதை முகத்தில் பதட்டம் வெளிப்பட்டது. என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாச்சும் ப்ராப்ளமா? குரல் கேட்டு திரும்பினான். கதிரேசன் நின்றிருந்தான். அது வந்துப்பா என்றவர் விவரங்களை அவனிடம் கூறினார். அவனுக்கும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. இங்கேயே இருங்க ஆண்டி, ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. உங்கள் பேரன் அவங்க வீட்டில் பத்திரமா இருப்பான் இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை, அவன் சேஃப் தான். அப்போது சரி. நைட்டுக்கு டிஃபன் வாங்கிட்டீங்களா ஆண்டி? இன்னும் இல்லைப்பா. என் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு கொண்டு வந்து தருவான், உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். வேண்டாம்ப்பா, என் ஹஸ்பண்ட் சொல்கிறத பார்த்தா செக்கிங் எல்லாம் அதிகமாக இருக்கும் போல். அவங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வர்றதே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கேன்டீன்லேயே நீங்களும் வாங்கிக்கோங்க. சரி ஆண்டி, நான் சொல்லிடுறேன். ஆமாம், நீ இந்த பக்கம் எங்கே போயிட்டு வர? அவன் முகம் வாட்டம் கொண்டது. இந்த ரூமில் தான் பாப்பாவை அப்சர்வேஷனுக்கு வச்சுருக்காங்க. முதல்ல இன்னைக்கு நைட்டு தந்துடுவோம்னு சொன்னாங்க. இப்போ காலையில் திரும்பவும் ஒரு செக்கப் முடிச்சுட்டு அப்புறம்தான் தருவோம்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸை சரி கட்டி குழந்தைய போய் பார்த்துட்டு வரேன். காலையில் குழந்தைய கையில் கொடுத்ததும் முதல்ல வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன் ஆண்டி. டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லையே, ஃப்ளைட் எதுவும் போகாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆண்டி எனக்கும் வருத்தமாக இருக்குது. பார்த்துக்கலாம் விடு, நல்லதே நடக்கும், புன்னகையோடு கூறினார். இன்று இளவரசியை தூக்கி கொண்டு வதனி வேகமாக அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிட இறுக்கமான முகத்தோடு அந்த சோஃபாவில் அமர்ந்தான் அருள். கண்கள் கலங்கி நீரை சிந்திவிட அதை கண்டு குமரன் அவன் அருகில் வந்தான். அப்பா, அவ குட்டி பொண்ணு தானே, விடுங்கப்பா, அவளுக்கு அவ அம்மானா ரொம்ப இஷ்டம். அருளின் கண்ணீரை துடைத்தபடி கூற அவனை கண்டு கடினப்பட்டு புன்னகைத்தான். அவன் புன்னகையை கண்டு கொஞ்சம் திருப்தி அடைந்தவன், சரிப்பா, நான் டியூஷன் போயிட்டு வரேன் என்றான். அவன் கன்னம் தட்டி சரி என்பதை போல் தலையசைத்தான். சேரா, நீ வரியா? தன் வீட்டு பாடத்தை செய்ய ஆரம்பித்து விட்ட சேரனிடம் கேட்டான் குமரன். நான் வரலப்பா, உனக்கு தான் தமிழ் டியூஷன், எனக்கு இல்லை. நான் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். அப்போதான் பட்டு கூட விளையாட முடியும். தன் புத்தகத்தில் இருந்து பார்வையை அகற்றாமலேயே கூறினான் சேரன். அது சரி என்று விட்டு தன் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு சென்றான் குமரன். அருளின் பார்வை சேரனிடமே இருந்தது. அவன் அருகில் வந்து அமர்ந்தார் சத்தியமூர்த்தி. அருள், அவன் தோளை தொட்டார். இவனுக்கு ஏன்பா என்ன பிடிக்கல? தடுத்தடுத்த குரலில் கேட்டான். விடுடா, இவனும் சின்ன பையன்தானே. நான் நல்ல அப்பா இல்லையாப்பா? என் பசங்களுக்கே என்ன பிடிக்கல இல்லை? என்னடா, அவன் ஏதோ யோசிச்சு கேட்டுட்டான். அவன் உன் கூட அதிகமாக இருந்ததே இல்லை, அப்புறம் எப்படி அந்த பாண்டிங் இருக்கும்? குமரனாவது உன் கூடயும் மதி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இவன் முதல்ல கோதை கூட, அப்புறம் உன் அத்தை கூட. அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அவன் பெண் அரவணைப்புக்கு ஏங்குறானோ என்னவோ. அருளோ சமாதானமாகாமல் சேரனையே பார்த்து கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் தன் நோட்டை தூக்கி கொண்டு அருளிடம் வந்தான் சேரன். அவனிடம் நோட்டை நீட்டி, அப்பா, கிளாஸ் டெஸ்ட்டில் நான் 20 out of 20, சைன் பண்ணுங்கப்பா என்றான். அருள் கையில் வாங்காமல் போகவே அப்போதுதான் அவன் முகத்தை சரியாக கவனித்தான்.
அவன் விழிகள் கலங்கி இருப்பதைக் கண்டு, என்னப்பா, பட்டு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டான்னு அழறீங்களா? ஆன்ட்டி பட்டுவை பத்திரமா பார்த்துக்குவாங்க, அதான் அவ அப்படி சொல்லிட்டா என்று சொல்லி சிரித்தான். அப்போ நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கலையா சேரா? அதனால தான் என்னை வேண்டாம்னு சொன்னியா? வேதனையோடு கேட்டான் அருள். சேரனின் முகம் மாறியது. அவன் கேட்டதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தன் தந்தையை காயப்படுத்தி விட்டதை உணர்ந்தான். மெல்ல அவன் கன்னம் வருடினான் அருள். என் பையனுக்கு நான் வேண்டாமா? நான் அவ்வளவு பேட் அப்பாவா சேரா? கேட்டபோதே அவன் விழிகள் நீரை பொழிந்து விட்டன. அப்பா என்றவன் சட்டென்று அவன் கழுத்தோடு கட்டி கொண்டான். சாரிடா, அப்பா உங்க 2 பேரையும் கவனிக்காம விட்டது தப்புதான். இனிமேல் நல்லா பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணா என் சேரனுக்கு என் மேலே இருக்கிற கோபம் போகும்? சொல்லுடா, பண்றேன். ஆனா இன்னொரு தடவை அப்பாவை வேண்டாம்னு சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கழுத்தில் முகம் புதைத்து சத்தமாக அழுதான் சேரன். சொல்லு சேரா, அப்பா என்ன பண்ணணும்? அழுகையினோடே விசும்பியபடி கூறினான். அம்மாவை நினைக்காம இருக்கணும், அம்மா போட்டோவை வச்சுக்கிட்டு அழாம இருக்கணும். அதை கேட்டு இருவருமே திகைத்தனர். மெல்ல அவன் முகம் விலக்கி தன்னை பார்க்கச் செய்து கேட்டான் அருள். உனக்கு இதனால தான் அப்பா மேலே கோபமா? கண்கள் சுருக்கி புரியாமல் கேட்டான். அவன் ஆமோதிப்பாக மேலும் கீழும் தலையசைத்தான். ஏன்? மணி பாட்டியும் இப்படிதான் ராத்திரியெல்லாம் தூங்காம அம்மா ஃபோட்டோ பாட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்க யாருக்கும் நாங்க வேண்டாம், செத்து போன அம்மா தான் வேணும் இல்லை? அதான் உங்க மேலே எனக்கு கோபமா வருது. இப்போது வெடித்து அழுது விட்டான் அருள். சாரிடா, சாரி, இனி அம்மாவை நினைச்சு அழமாட்டேன்டா என்றவன் சேரனின் கண்ணீர் துடைத்து முத்தங்கள் வைத்தான். பிராமிஸ்? தன் பிஞ்சு கையை அவன் நீட்ட அதை அழுத்தி பிடித்து அதில் முத்தம் வைத்து புன்னகைத்தான் அருள். அவன் எதிர்பார்க்காத நொடியில் சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டான் சேரன். அதில் திகைத்தவனுக்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்தது. சந்தோஷமாக புன்னகைத்தவனுக்கு முன்தினம் இளவரசி முத்தமிட்ட போது கூட இதே உணர்வு தோன்றியதை உணர்ந்தான். ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த நினைவை ஒதுக்கி வைத்துவிட்டு சேரனோடு பேசி சிரிக்க ஆரம்பித்தான். இரவு உறங்கச் செல்லும் போது எப்போதும் இருப்பதை விட இன்னும் நெருக்கமாக தன் மகன்களை அரவணைத்து கொண்டான் அருள். மூவரும் சிரித்து பேசியபடியே உறங்கி போயினர். சிறிது நேரம் கழித்து அருளுக்கு விழிப்பு வர சத்தம் இல்லாமல் எழுந்து வெளியில் வந்தான். சேரன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து அவனை வதைக்க உறக்கம் ஏனோ வராமலேயே முரண்டு பிடித்தது. அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறி கீழே பார்க்குக்கு வந்தான். அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருக்க நிமிர்ந்து பார்த்தவன் திகைத்தான். அந்த 7 மாடி அடுக்கு குடியிருப்பின் மொட்டை மாடி கைப்பிடி சுவற்றில் யாரோ ஏறி நிற்பது போல் தோன்ற பதறிப்போனான். வேகமாக அடியில் சென்று நின்று, ஹலோ, யாருங்க அது என்று கத்தினான். அதை கேட்ட செக்யூரிட்டி அங்கே வேகமாக ஓடி வந்தான். என்ன ஆச்சு சார்? யாரோ மேலே இருந்து குதிக்க ட்ரை பண்ணுறாங்க சொல்லிக்கொண்டே லிஃப்டை நோக்கி ஓடினான். நிமிர்ந்து பார்த்த செக்யூரிட்டிக்கு அங்கே ஒரு பெண் நிற்பது போல் தோன்ற அவனும் பதட்டத்தோடு கத்தத் தொடங்கினான். லிஃப்டில் ஏறி மொட்டை மாடிக்கு சென்று அருள் பார்க்க அங்கே ஒருவரும் இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்து குழம்பினான். சில நொடிகளில் செக்யூரிட்டியும் அங்கே வந்துவிட, யாரு சார் என்றான் பதட்டமாக. யாரும் இல்லைண்ணா, எனக்கு தான் தப்பா தெரிஞ்சது போலிருக்கு என்றான் அருள். இல்லை சார், நானும் பார்த்தேன், ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, நீங்க வரும்போது மொட்டை மாடி கதவு திறந்து தானே இருந்தது? ஆமாண்ணா. பார்த்தீங்களா, யாரோ சூசைட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நாம கத்தவும் பயந்தே இறங்கி போயிட்டாங்க போல. இருக்கலாம். சே, ஒரே ரோதனை. இனிமேல் ராத்திரியில கதவை பூட்டி வைக்கணும் போல. ஏதாச்சும் தப்பா நடந்தா அப்புறம் அவ்வளவுதான், போலீஸு கேஸுன்னு பேஜாராகி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க பார்த்தீங்க. விடுங்க அண்ணா, அதுதான் எதுவும் ஆகலையே. நீங்க கீழே போங்க, நான் தாழ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க கீழே இல்லைன்னு யாராச்சும் ஏதாச்சும் சொல்ல போறாங்க. அதுவும் சரிதான் சார் என்று சொல்லிவிட்டு இன்னும் வாய்க்குள் ஏதோ புலம்பிக் கொண்டே சென்று விட்டான். அவன் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு கதவின் அருகில் சென்று அதன் பின்னால் மறைவில் பார்த்து அழைத்தான் அருள். வதனி, வெளியில வாங்க. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.